ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில் மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மும்பை உணவு பாதுகாப்பு ஆணையராக துக்காராம் முண்டே பதவியேற்றது முதல் அங்கு பல மாற்றங்கள் நடக்கிறது. உணவகங்கள் மற்றும் உணவு விற்பனை நிலையங்களில் அவர் சினிமா பாணியில் அதிரடி காட்டினார். பல கடைகளின் லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டதுடன் சிலருக்கு அபராதமும் விதித்தார். பிரபல நிறுவனங்கள் முதல் தள்ளுவண்டி கடைகள் வரை அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பலன் கிடைக்கத் தொடங்கியுள்ளன. பல கடைகளில் உணவின் தரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஊழியர்கள் கையுறை, தொப்பி அணிந்து பணியாற்றுகின்றனர். நுகர்வோருக்கு விநியோகம் செய்யப்படும் வடாபாவுடன் காகித தட்டும் டிஷ்யூ பேப்பரும் வழங்கப்படுகின்றன. உணவு தயாரிக்கும் இடங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் காணப்படுகிறது. அந்த இடம் மிக சுத்தமாக வைத்துக் கொள்ளப்படுவதுடன் உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படும் இடங்களில் தனி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய உணவு பாதுகாப்பு துறையின் லைசென்ஸ் பார்வையாளர்கள் கண்ணில் தெரியும்படி வைக்கப்பட்டுள்ளது. இப்போது அதிகாரி துக்காராம் முண்டே அதிரடியில் பன்னாட்டு நிறுவனங்களும் சிக்கியுள்ளன. லேபிள்களில் தவறான தகவல்களை அளித்த குற்றச்சாட்டின் பேரில் நெஸ்லே, மொன்டலெஸ், கோகோ கோலா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளன. பாக்கெட் உணவுகளில் அதிக அளவில் சேர்க்கப்படும் உப்பு, சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்துகள் குறித்து நுகர்வோருக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இந்த கட்டாய லேபிளிடும் விதிகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தீவிரப்படுத்தி வருகிறது. அதேபோல உணவுப் பொருள் விளம்பரம் செய்யும் பிரபலங்களுக்கும் அதன் மீது சட்டப்பூர்வ பொறுப்பு உண்டு என ஆணையர் துக்காராம் தெரிவித்துள்ளார். விளம்பரம் செய்யும் பிரபலங்கள் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். விளம்பரப்படுத்தப்படும் பொருள் விதிமுறைகளுக்கு புறம்பாக இருந்தாலோ அல்லது அதன் லேபிளில் உள்ள தகவல்களுக்கு மாறாக தவறான வாக்குறுதிகளை விளம்பரத்தில் அளித்தாலோ நிறுவனத்தோடு சேர்ந்து விளம்பரத்தில் நடித்த திரை நட்சத்திரங்களும் சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்க நேரிடும் என கூறினார். இதையடுத்து மறைமுகமாக புகையிலை மற்றும் குட்கா சார்ந்த பொருட்களை விளம்பரப்படுத்திய குற்றச்சாட்டில் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன் மற்றும் டைகர் ஷெரீப் ஆகிய மூவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் 12 முன்னணி பிரபலங்கள் உணவு சார்ந்த புதிய விளம்பர ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் நிறுத்தி வைத்துள்ளனர். பாலிவுட்டின் முன்னணி நடிகர் ஒருவர் பன்னாட்டு சாக்லேட் பிராண்டின் விளம்பரத்தில் நடிக்க மறுத்துள்ளார். மற்றொரு பிரபலம் இந்தியாவின் மிகப்பெரிய சிற்றுண்டி நிறுவனத்தின் ஒப்பந்தத்தில் இருந்து உடனடியாக வெளியேறியுள்ளார். சட்ட சிக்கல்கள் மற்றும் பொதுமக்களின் விமர்சனங்களில் இருந்து தப்பிக்க பல பிரபலங்கள் உணவுப் பொருட்கள் சார்ந்த விளம்பரங்களை தவிர்த்து வருகின்றனர். பிரபலங்கள் வெறும் பணத்திற்காக பொருட்களின் தரத்தை ஆராயாமல் விளம்பரம் செய்ய முடியாது. நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளின் கீழ் அவர்களும் பொறுப்பாளிகளே என்பதை அதிகாரி துக்காராம் முண்டே உணர்த்தியுள்ளார். இதனால் விளம்பர சந்தையில் பிரபலங்கள் கூடுதல் கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட தொடங்கியுள்ளனர்.